மிஸ்டர் ஐயர், நான் ஒரு மகா பாவி. பல பாவங்களை செஞ்சுக்கிட்டு வரேன். கண்கண்ட தெய்வமா உங்களை நினைச்சு உங்ககிட்ட கன்ஃபஸ் பண்ண போறேன். உங்ககிட்ட சொன்னா தெய்வமே என்ன மன்னிச்ச மாதிரி நீங்க தான் எனக்கு பாவ மன்னிப்பு கொடுக்கணும். நீங்க என்ன சொல்றேன்? இதுக்கெல்லாம் நான் தானா கிடைச்சேன்? அக்கவுண்ட் டாலி ஆகாம அப்பப்போ அல்லாடின்னு இருக்கு. வேலை நிறைய இருக்கு சார். மிஸ்டர் ஐயர் ப்ளீஸ். அதுக்கு முன்னால நீங்க எனக்கு ஒரு சத்தியம் பண்ணணும். இது வேறையா? என்ன சத்தியம்? நான் கன்ஃபஸ் பண்ண போறதெல்லாம் நீங்க வெளியில யார்கிட்டயும் சொல்லக்கூடாது. எக்காரணத்தை கொண்டு சொல்லக்கூடாது. ஏன் உங்க மனைவி கிட்ட கூட சொல்லக்கூடாது. நான் ஆத்துக்காரிட்டு எதையுமே மறைக்கிறது இல்லை. ஏன் இப்படி என்ன சோதனை பண்றேன்? மிஸ்டர் ஐயர் ப்ளீஸ் சத்தியம் பண்ணுங்க. சரி சத்தியம். சண்டாளா, நான் பாட்டுக்கு தேமேன்னு இருக்கேன். நீ பண்ணின பாவத்தையெல்லாம் ஏன்டா எந்த நிலையில கட்ட பாக்குற? மூஞ்சியும் முகர கட்டையும் பாரு. என்னெல்லாமோ சொல்லணும்னு நினைக்கிறேன், சொல்ல முடியலையே. என்ன நீ அதிகாரி, நான் கைகட்டி சேவகம். உங்க பிரச்சனை இல்லைங்கிறத சொல்லுங்க. சொல்றேன். கொஞ்சம் இருங்க, கொஞ்சம் இருங்க. இது ஆபீஸ், ரொம்ப பவித்திரமான இடம். உங்க பாவ மன்னிப்பு எங்கேயா வச்சுக்கணும். இதுதான் சரியான இடம். இங்க கன்ஃபஸ் பண்ணுங்க. மனைவிக்கு துரோகமே செய்யாத ஒரு ஃபெய்த்ஃபுல் கணவனா இருக்கணும்னு மனசுக்குள்ள ஆசைப்படுறேன். ஆனா அது பிராக்டிக்கலா முடியல மிஸ்டர் ஐயர். நீட்டா சொல்லுங்க. இன்னொரு பொம்மநாட்டியோட தொடர்பு வச்சுட்டு இருக்கா? அது ஃப்ரெண்ட்ஷிப் தான், வெறும் நட்பு தான். அது ரொம்ப வேக டைம் ஆச்சு. பட்டுமேடாமலும் இருக்கு. ஆறுன்னு சொல்லுங்க. மாதவின்னு ஒரு பொண்ணு.